أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே எமது வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்படக்கூடிய சுன்னத்தான வணக்கங்களும் அதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான செய்திகளும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, சுன்னத்தான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள் என்பது இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த மிக சிறந்த வணக்க வழிபாட்டு முறைகளில் ஒன்று என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இது போன்ற வணக்க சிறப்பம்சங்களை நீங்கள் ஏனைய மதங்களிலே காண முடியாது. கட்டாயமான செய்திகளை தவிர உபரியாக செய்யக்கூடிய வணக்கங்கள் என்கின்ற ஒரு பகுதி இஸ்லாமிய மார்க்கத்தில் மாத்திரம்தான் மிக விரிவாகவும் ஆழமாகவும் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நேரத்தில் சுன்னத்தான வணக்கங்கள் செய்யக்கூடியவர்கள், உபரியான வணக்கங்கள் செய்யக்கூடியவர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது எமக்கு பல வகையில் பிரயோஜனம் அளிக்கும் என்கின்ற அடிப்படையில், அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் உபரியான வணக்கங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு அளவுகோலை எங்களுக்கு சொன்னார்கள். அழகான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாக நமக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கங்களை தவிர்த்து இந்த உலகத்திலே ஒரு முஃமின் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக ஆங்காங்கே சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக அது அத்தனை உபரியான வணக்கங்களும் ஏன், எதற்கு, அதனுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி பொதுவாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அது என்ன செய்தி என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எனது அடியார்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள், எனது அடியார்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளில் எனக்கு நான் அவன் மீது கடமையாக்கிய வணக்கங்களை தவிர வேறு எதுவும் எனக்கு மிகவும் விருப்பமானதாக இல்லை. எனக்கு மிகவும் விருப்பமான வணக்கம் நான் அவன் மீது கடமையாக்கிய வணக்கம். தொழுகு என்று சொல்லி நான் கட்டளையிட்டிருந்தால் அதுதான் எனக்கு மிகவும் விருப்பம். நான் ஜகாத்து கொடு என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தால் அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது. நான் ஹஜ் செய்ய என்று கட்டளையிட்டிருந்தால் அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது. நான் ஜிஹாது செய்ய என்று கட்டளையிட்டிருந்தால் அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது. நான் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறேனோ, எதையெல்லாம் செய் என்று சொல்லி ஓர்டர் பண்ணி இருக்கிறேனோ, அதை செய்யாத விட்டாலும் பாவம் என்று சொல்லி எந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் நான் வலியுறுத்தி இருக்கிறேனோ அவைகள் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது. அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். அப்படி என்றால் இறைவனிடத்தில் மிகவும் விருப்பமான வணக்கம் கடமையான வணக்கம். சுன்னத்தான வணக்கங்கள் முதலாவது நினைத்து விடக்கூடாது. முதலாவது என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? கடமையான வணக்கம் தான் இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது. கடமையான வணக்கங்களை எல்லாம் கோட்டையிட்டுக் கொண்டு சுன்னத்தான வணக்கங்களில் மிகவும் கவனம் செலுத்துவது என்பது ஒரு முரணான ஒரு நடைமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அம்சம், கடமையான வணக்கங்களில், இறைவனுக்கு கடமையாக்கிய வணக்கங்களில் முழுமையை காண்பிக்க வேண்டும். அதுல சரியான முயற்சி இடத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதில் சரியான கவனம் இருக்க வேண்டும். 5 நேரத்துக்கு உரிய நேரங்களை தொடாமல் வளமையாக 3 மணிக்கு அசரையும், சுபக 8 மணிக்கு, இஷாவை இரவு 12 மணிக்கு தொழுது முன்பின் சுன்னத்துக்கு தொழுது வருவதில் பிரயோஜனம் கிடையாது. முதலாவது விஷயம், உரிய நேரத்திற்கு தொழுவதிலும் உரிய கடமைகளை உரிய நேரங்களில் செய்வதில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொல்லிவிட்டு, எனவே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது இது. அதே நேரம் வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய, அதாவது எனது அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான்,
அவன் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்களின் மூலம். இது உபரியான வணக்கங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய வணக்கம் சுன்னத்தான வணக்கங்களின் மூலம், உபரியான வணக்கங்களின் மூலம் எனது அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு அந்த உபரியான வணக்கங்கள் என்னை அவனால் நெருக்க முடியும் என்று சொன்னால், அவனை நெருக்க முடியும் என்று சொன்னால், நான் அவன் பேசுகின்ற வாயாக, அவன் பிடிக்கின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக, அவன் கேட்கின்ற காதாக, அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் மாறும் அளவில் அவன் என்ன செய்யலாம், என்னை என்ன செய்யலாம், நெருங்கிக் கொண்டே இருக்கலாம். அப்படி என்றால் என்ன? நான் கேட்கின்ற காதாக, அப்படி என்றால் அவன் கேட்டால் அல்லாஹ் தஆலா சொல்வதை மாத்திரம் தான் என்ன செய்வான், கேட்பான். அவன் பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை மட்டும்தான் பார்ப்பான், அனுமதித்தை மட்டும்தான் பார்ப்பான். அவன் பிடித்தால் அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு உட்பட்டதை மாத்திரம் தான் என்ன செய்வான், பிடிப்பான் என்கின்ற அளவில் அவன் என்ன செய்யலாம், என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார். அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப பார்த்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை இங்கே சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருங்கிக் கொண்டே இருப்பான் சுன்னத்தான அமல்கள் மூலம். எந்த அளவுக்கு நெருங்குவான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வழிகாட்டலை தவிர அவனது வாழ்க்கையில் வேறு ஒன்றும் நடக்காத அளவில் அவனுடைய வாழ்க்கையுடைய முறைமை என்ன செய்யும், இந்த உபரியான வணக்கங்களின் மூலம் மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த இரண்டு செய்தியை சொல்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியின் ஆரம்பத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் எனது நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ, எனது நேசருடைய அன்பை முறித்துக் கொள்கிறாரோ, எனது நேசரோடு யார் பகைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன், அவருக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். இப்படி என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தி ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் இறை நேசத்தை பெறுவதற்கும் இறைவனுடைய நேசர் என்கின்ற இடத்திற்கு நாம் வருவதற்கும் மிக முக்கியமான வணக்கங்கள் உபரியான வணக்கங்கள், நாம் செய்யக்கூடிய சுன்னத்தான வணக்கங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். சுன்னத்தான செய்திகளை பற்றி தெரிகிற நேரத்தில் இந்த அடிப்படை நமது மனதிலே இருக்க வேண்டும். கடமையான அமல்கள், சுன்னத்தான அமல்கள், அல்லாஹ்விடத்தில் முதல் இடத்தை பிடிப்பது சுன்னத்தான அமல்கள் அல்ல. ஏன்னா எங்களிடத்தில் அப்படி ஒரு பதிவு இருக்கிறது. 5 நேரம் தொழுகிற தொழுகை, ரமலான்ல பிடிக்கிற நோம்பு, இவை எல்லாவற்றை விட சுன்னத்தான விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்யும், மிகவும் நெருக்கும் என்று. அப்படியே ஆரம்பமாக அல்லாஹ் எதை கடமையாக்கிறானோ அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்து வாஜிபாக்கிறானோ அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. இரண்டாவது நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கும். இது ஒரு செய்தி. இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் சுன்னத்தான அமல்களுடைய கூலிகளை சரியான முறையில் விளங்கி இருக்க வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு சுவர்க்கத்தையும் நரகத்தையும் சொல்கிறது. நன்மை செய்தால் சுவர்க்கம், தீமை செய்தால் நரகம் என்று சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த முறையில் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு மனிதன் கபரிலே அடக்கப்பட்ட நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யப்படும், விசாரணையின் பொழுது முதலாக அவன் நரகவாதியாக இருந்தால், விசாரணை முடிந்த பின்னால் அவன் நரகவாதியாக இருந்தால் முதலாவது என்ன காட்டப்படும், சொர்க்கத்திலே உள்ள இடம் அவருக்கு என்ன செய்யப்படும், காட்டப்படும். அவருக்குரிய சொர்க்கத்துடைய இடம் அவருக்கு காட்டப்படும். அவர் அதாவது அவர் சொர்க்கவாதியாக இருந்தால் முதலாவது எது காட்டப்படும், நரகத்திலே உள்ள அவரது இடம் காட்டப்படும். அப்படி என்றால் உலகத்திலே எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவருக்கு இப்பொழுது சுவர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு, நரகத்தில் ஒரு இடம் உண்டு. இப்பொழுது அவர் சுவர்க்கவாதியாக இருந்தாலும் நரகத்தில் அவருக்கு ஒரு இடம் உண்டு, அவர் நரகவாதியாக இருந்தாலும் சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு இடம் உண்டு. இது எமது நம்பிக்கை, இது எமது நம்பிக்கை. இந்த இடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் சமமாக வைத்திருக்கக்கூடிய இடம். அதை கூட்டிக் கொள்வதும் குறைத்துக் கொள்வதும் அபிவிருத்தி செய்து கொள்வதும் அவரது கையிலே உள்ளது. எப்படி இஸ்லாமியர்கள் கதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவர் சுவர்க்கத்துக்கு போகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கென இறைவன் பக்கம் இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருப்பான். ஆனால் அது அல்லாமல் அந்த இடத்தை தயாரித்துக் கொள்ளக்கூடிய முழு உரிமையும் எங்களுக்கு என்ன செய்திருக்கிற இஸ்லாம் தந்திருக்கிறது. அதனால்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், யார் இந்த அதாவது நீங்கள் எந்த விதமான அதாவது சுன்னத்தான அமல்களுடைய கூலிகளையும் இந்த
இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாஜிபாக செய்யக்கூடிய விஷயங்களால் நீங்கள் சுவர்க்கம் நுழைகிறீர்கள், கடமையாக செய்யக்கூடிய விஷயங்களால் சுவர்க்கம் நுழைகிறீர்கள். அதே போன்று பாவங்களால் நாம் நரகம் நுழைகிறோம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக உபரியாக என்னென்ன வழக்கங்கள் எல்லாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் தரக்கூடிய அந்த வெகுமதிகளும் பரிசுகளும் சுவர்க்கத்துடைய வசதிகளும் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் தொழுகிறார், மாளிகை கட்டப்படும். 2ஆம் நாள் தொழுதாரா 2 மாளிகை கட்டப்படும். 3ஆம் நாள் தொழுதாரன்னு சொன்னா 3 மாளிகை கட்டப்படும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா படல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுவாங்க. அப்ப சுபஹுக்கு முன்னால 2, துஹருக்கு முன்னால 4, துஹருக்கு பின்னால 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, ஒரு 12 ரக்காத்துக்கள் தொழுகிறார். அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும், மாளிகை கட்டப்படும். இன்னொருவர் சுவர்க்கவாதியாக போகிறார். அவர் இந்த தொழுகையை தொழவில்லை, அவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலி கொடுக்க தான் போகிறார். கடமையாக அமல்களை செய்து ஒரு சொர்க்கம் நுழைகிறார். ஆனால் அவரது பகுதிக்கும் இவரது பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த மாளிகை இருக்கு. இந்த மாளிகை என்ன செய்யாது, அந்த இடத்திலே அவருக்கு இருக்காது. அவ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா, எந்த அளவுக்கு நாங்கள் அமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் எமக்கு கிடைக்கக்கூடிய சுவர்க்கத்துடைய பகுதிகளை நாம் இங்கிருந்து அபிவிருத்தி செய்வது போன்ற ஒரு செய்தியை நபிகள் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள். நாட்டில் காணி வாங்கி போட்டு இங்கிருந்து டெவலப் பண்றாங்க, நாட்டை நிலம் வாங்கிட்டு இங்கிருந்து டெவலப் பண்ற மாதிரி சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஏன் சொன்னார்கள்? லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் கன்சுல் ஜன்னah. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் யார் சொல்கிறாரோ அவர் சுவர்க்கத்திலே ஒரு புதையலை என்ன செய்கிறார், வைக்கிறார். அவரது பிரதேசத்தில் ஒரு புதையலை வைக்கிறார். சொர்க்கத்தில் புதையலுக்கு என்ன பிரயோசனம் நம்ம நினைக்க கூடாது. நம்ம இங்கிருந்து கொண்டு சுவர்க்கத்தை என்ன செய்ய முடியாது, கற்பனை பண்ண முடியாது. இப்ப நாங்க பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை நாளில் என்ன செய்வார்கள், மூமின்கள் சொர்க்கத்திலே உள்ளவர்கள் மார்க்கெட்டுக்கு போவார்கள். சொர்க்கத்தில் இருந்து மார்க்கெட், அதான் எல்லாமே நினைச்சா வாகனத்துல என்னதுக்கு மார்க்கெட்டுன்னு கேட்கிறேன். அவன் மார்க்கெட்டுக்கு போவார்கள். மார்க்கெட்டுக்கு வெள்ளிக்கிழமை. அப்ப இன்றைக்கு மார்க்கெட்டை கூட்டினவங்க தான் என்ன செய்வாங்க, அன்றைக்கு போவார்கள். ஏன் இங்க திறந்துட்டு இருந்தவங்க சொன்னா இங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்ப எங்க போக வேண்டி வரும், நரகம் தான் போக வேண்டி வரும். யாரெல்லாம் இங்க மூடுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல என்ன செய்வது, ஒரு மார்க்கெட். அவர் மார்க்கெட்டுக்கு போவார்கள். மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வார வழியில தூசு அடிக்கும், காற்று அடிக்கும். தூசு அடிஞ்சா என்ன செய்யும், உடம்பெல்லாம் புழுதியாகிவிடும். வீட்டுக்கு வார நேரத்தை மனைவர்கள் கேட்பார்கள், சென்றதை விட அழகாக வருகிறீர்களே என்ன சொல்லி. இந்த வார வழியில காத்தடிச்சு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சிரித்தார்கள். சொர்க்கத்துடைய பூமி கஸ்தூரி என்று சொன்னாங்க. சொர்க்கத்துடைய பூமி கஸ்தூரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அப்ப எங்களுக்கு என்ன சொல்றோம், சொர்க்கத்துடைய வாழ்க்கை நாம கற்பனை பண்ணுகின்ற அமைப்பில் அல்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்துடைய அந்த நிலத்திலே கன்சுல் ஜன்னah, சொர்க்கத்தில் நாம் ஒரு புதையலை என்ன செய்யலாம், புதைக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் கரசுல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ் சொல்வது கரசுல் ஜன்னah. சொர்க்கத்திலே நாங்கள் ஒரு மரத்தை நாட்டுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் கரசுல் ஜன்னah. அல்லாஹு அக்பர் கரசுல் ஜன்னah. அப்ப சொர்க்கத்திலே நமது பிரதேசங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய இடத்தை நாம் தயார்படுத்துவது என்பது இருக்கிறதே, சுன்னத்தான அமல்கள் மூலம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் நான் ஒரு மாளிகை கண்டேன். இது யாருக்கு என்று கேட்டேன். உமருக்கு என்று சொன்னார்கள். நமக்கு தெரிந்த செய்தி இது. உமருக்கு என்று சொன்னார்கள். அந்த மாளிகைக்கு பக்கத்திலே ஒரு பெண்மணி உருவெடுத்துக் கொண்டிருந்தார்கள். உமரது மனைவி என்று என்னது, சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா மனம் முடித்து வைக்க இருக்கின்ற அவரது மனைவி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்லப்படுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறார்கள், நான் நுழைய நினைத்தேன், ஃபதகர்து கீரதக, உங்களது ரோசம் எனக்கு ஞாபகம் வந்தது, ஃபலம் அத்ஹுல், நான் நுழையவில்லை என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே கேட்டார்கள், அலைக அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதான் நான் ரோசப்படுவேன் அப்படி என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதிலை நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரிகிறது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான மாளிகை அவரது மரணத்துக்கு முன்னால் அவரது இடத்தில் தயார்படுத்தப்பட்டது. அவரது மரணத்துக்கு முன்னால் அவரது இடத்தில் தயார்படுத்தப்படுகிறது. அப்ப சுன்னத்தான விஷயங்கள், நாங்கள் இந்த மாதிரியான அமல்களை செய்வதன் மூலம் நாம் சொர்க்கவாதியாக அந்த இடத்துக்கு செல்ல இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இடத்தை இங்கே இருந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ அல்லாஹு லஹு நுஸுலன் ஃபில் ஜன்னah,
யார் அதாவது பள்ளி வாயிலுக்கு காலையிலோ மாலையிலோ போய் வருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு விருந்து ஏற்பாடு செய்வார். அல்லாஹ் ஒரு விருந்து ஏற்பாடு செய்வார். அப்படின்னா என்ன? எல்லாம் இருக்கும். நீங்கள் சுவர் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக தரக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். ஆனால் மேலதிகமாக அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு இறைவன் பக்கம் இருந்து ஒரு விருந்து. இறைவனுடைய சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கத்தில் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இறைவன் பக்கம் இருந்து ஒரு விருந்து என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் சலிக்கின்றவர்களை எதையா செய்வானா? செய்ய மாட்டான். அப்ப என்ன ஏதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஸ்பெஷலான ஒன்று இங்கே ஏற்பாடு செய்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் செய்யக்கூடிய சுன்னத்தான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள் நம்மை சுவர்க்கத்திலே என்ன செய்யும்? நமது இடத்தை, நாம் போக வேண்டிய இடத்தை நன்மைகளால் என்ன செய்யும்? எங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் சுவர்க்கத்திலே கவலைகள் இருக்காது. அப்படி என்றால் சுவர்க்கம் என்பது அந்த அர்த்தத்தில் குறைவு ஏற்பட்டுவிடும், கவலைகள் இருக்காது. எனவே என்ன நடக்கும்? நாம் இந்த உலகத்திலே செய்துவிட்டு போகின்ற அமல்களை அவரவர்கள் அவரவர்களுக்கு ஏற்ப அனுபவிப்பார்கள். யார் குறைவான அமல்களோடு சுவர்க்கம் நுழைகிறாரோ அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் எவர் நிறைய செய்துவிட்டு போனாரோ அவரை விட குறைவாக தான் செய்யும் இருக்கும். ஆனால் அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கவலைப்படுகின்ற அமைப்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய மாட்டான், அங்க வைக்க மாட்டான். ஆனால் இவருக்குரிய இன்பம் அதிகமாக இருக்கும், அவரை விட இன்பம் அதிகமாக இருக்கும், நிரந்தர இன்பமாகவும் அது இருக்கும், நிரந்தர இன்பமாகவும் அது இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தின் காரணமாக எப்படி அந்த தூரம் இருக்கு தெரியுமா? நம்ம இங்க இருந்து நட்சத்திரத்தை பார்க்கிறோமே, அந்த தூரம் அளவு என்ன செய்யும்? இருக்கும். சொர்க்கத்துடைய வித்தியாசங்கள் இங்க இந்த நட்சத்திரத்தை பார்த்தா அது அவருடைய இடம் என்கின்ற அளவில் என்ன செய்யும்? அந்த தூரம் இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே சுவர்க்கம் என்பது இந்த சுன்னத்தான அமல்களுக்கு எப்படி வழங்கப்படுகிற இந்த மனப்பதிவு நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ எல்லோருமே ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த மாதிரி ஈடுபடுகின்றவர்கள் நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையில் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிகமாக யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சுன்னத்தான அமல்களை நாம் இயன்ற அளவுக்கு எமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் மாத்திரம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ற அளவுக்கு இறைவனுக்கும் எமக்கும் மத்தியில் மாத்திரம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை சொன்ன உடனே சுன்னத்து அமல் செய்யாதவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? மகிழ்ச்சி ஏற்பட்டு செல்லணும். என்னன்னா நம்ம செய்யறது ஒருத்தரும் தெரியாது, செய்யவே இல்லை, செயலாட்டி மற்றவங்களுக்கு தெரிய வருமா? நம்ம செய்யறது தெரிய வராது. அல்ஹம்துலில்லாஹ், மக்கள் எல்லாம் என்ன நினைக்க போறாங்கன்னா, நான் நிறைய செய்றேன் ஆனா அது இவருக்கு அல்லாஹ்வுக்கு இடையில மட்டும்தான் செய்யறாரு போல இது அப்படின்னு நினைக்க போற மாதிரியான மனநிலை வந்து அதெல்லாம் அர்த்தம். நம்ம யாருக்கு சுன்னத்தான அமல் செய்கிறோம்? இறைவனுக்காக செய்கிறோம். இறைவனுக்காக செய்யறோம்னா இவர் வெளியே சொல்லாமைக்கிறார் இஹ்லாஸாலதா அப்படின்னு நம்மளா சந்தோஷப்பட்டு போறது என்னது? அர்த்தமே இல்லை. நிறைய பேர் பாருங்க, அப்படி கேட்க கூடாது. ஆனா சர்வசாதாரணமாக பேசினா நீங்க இறைவன் எல்லாம் தொழுவீங்களா அப்படின்னு கேட்க கூடாது. அது பிள்ளை அவருக்கு இறைவனுக்குள்ள விஷயம். அப்படி கேட்கிற டைம்ல கூட பதில்களை நம்ம எப்படி ஈமானிய பதிலாக சொல்ல வேண்டும் என்பது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எப்படி பதில் சொல்றாங்கன்னா, அது எனக்கு அல்லாஹ்வுக்குள்ளதா, நீங்க கேட்க வேணாம். அப்ப என்ன பதில்? இந்த பதில் பிழை, கேள்வியும் பிழை, அது வேறு. ஆனா பதில் சொல்றது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது என்று சொல்லக்கூடியவர்கள் 90% நிலைமை என்ன? தொழுவது இல்லாதவங்க அப்படி போய் சொல்றாங்க. தொழுது இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் 22 வருஷமா என்ன செஞ்சிருக்கேன், தொழுது வருகிறேன் சொல்லிக்கோங்க. தொழாம இருந்தா மட்டும்தான் என்ன செய்யறாங்க? இந்த பதில சொல்றாங்க. என்ன எனக்கு அல்லாஹ் உள்ளது இருந்தது, தொழாம இருந்தா மட்டும் வேற இன்றைக்குள்ள நம்ம நிலைமைகள் எல்லாம் எப்படி பார்க்கிறோம்ன்றா, எவ்வளவுதான் சுன்னத்தான அமல்கள் செய்தாலும் இஹ்லாஸின் மேல அவசரமா காட்டி எந்த ரூட்லயாவது காட்டிக் கொள்ளக்கூடிய அந்த முயற்சி என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நமது தவறுகள் உள்ள இதை மறைக்க முயற்சிக்க வேண்டும். அதனால் நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாயாலும் சொன்னார்கள், பிராக்டிகலாகவும் அதை எடுத்து காட்டினார்கள். அதை அந்த நபியர்களுக்கு முன்னால சுன்னத்தை யாரெல்லாம் பகிரங்கமாக தொழுதார்களோ அவர்களுக்கு சில விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். ஒரு முறை நபியர்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் தொழுது கொண்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் யாரு என்று சொல்லி கேட்கிறார். இல்ல அவர் நிறைய தொழுவாரு, நிறைய என்ன செய்வார், இந்த மாதிரி இபாதத்தில் ஈடுபடுவார். இந்த சஹாபாக்கள் நிறைய பாராட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே நபியர்கள் சொல்றாங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் அது மாதிரி இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? லைஸ ஹாதா மின் ஹியாரிக்கும்,
இவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது என்று சொன்னார். இவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது. அலைக்கும் பிமா துதீகூன், உங்களால முடிந்த அமல்களை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அவர் முடியாத அமலை செய்யறாரு, இப்படி செஞ்சா முடியாதுன்னு சொன்னார். இது இந்த டைம் மட்டும் தான் முடியும், இந்த நேரத்துக்கு மட்டும் தான் என்ன செய்யும் முடியும், அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இது முடியும். இந்த மாதிரி செய்தால் அது முடியாது. அதனால அலைக்கும் பிமா துதீகூன், முடிந்தவைகளை என்ன செய்யுங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் எப்படி சொல்றாங்க, அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிக சிறந்தது தொடர்ந்து இருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது. இந்த இரவு தொழ போகிறேன் முடிவெடுத்து முழு டோட்டல் இரவு தொழுவது போகிறது எல்லாம் செய்வது. அதுக்கு பிறகு வித்ரு இல்ல, இஷாவுடைய சுன்னத்து இல்ல, சில நேரத்தில் இஷா இல்லை. இந்த மாதிரி இருக்கின்ற முறைகளை என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல, குறைந்திருந்தால் தொடர்ந்து இருக்கிறோம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதான் மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் செய்கின்ற நேரங்களில், இபாதத்துக்கள் செய்கின்ற நேரங்களில் நாம் அதை பிறரை விட்டு மறைக்கின்ற அந்த முயற்சியை எடுக்க வேண்டும். மறைக்கிறத சொல்லி காட்டக்கூடாது. நான் இவ்வளவு நாள் மறைச்சு செஞ்சுட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அதை சொல்றதுக்கு சமமா இல்லையா? மறைப்பதை கூட சொல்லக்கூடாது, அல்லது மறைத்து வருகிறேன் என்பதை மறைமுகமாக உணர்த்தவும் கூடாது. எப்படி மறைத்து வருகிறேன் என்பதை மறைமுகமாக உணர்வு, அது உங்களுக்கு இறைவனுக்கு எந்த அளவுக்கு இருந்தா சந்தோஷப்படும் தெரியுமா? மறுமை நாள் தான் மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும், இவ்வளவு செஞ்சவரா இவரு, நம்ம அப்படி நினைக்கவே இல்லையே என்று நினைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு மறுமையில் கிடைக்கின்ற அளவில் அதை மறைக்க முடியும் என்றால் நீங்கள் மறுமையில் இதை போன்ற ஒரு சந்தோஷத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட முறையை நாம் அதை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சுன்னத்தான வணக்கங்களை நபி தோழர்களுக்கு முன்னால் செய்யாமல் தனித்து செய்வார்கள். நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது பக்ராவை ஓதுவார்கள், ஆல் இம்ரான் ஓதுவார்கள், நிசாவை ஓதுவார்கள், பட்டியல் செய்ய பார்க்கிறோம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பகிரங்கமாக ஓதியவைகள் அல்ல. தனது வீட்டில் தனியாக தொழுதவர்கள் நபி தோழர்கள் என்ன செஞ்சாங்க, இணைந்து கொண்டார்கள். அல்லது பள்ளியில் ஓரமாக தொழுது, யாரும் வராத நேரத்தில் தொழுது அந்த நேரத்தில் வந்து என்ன செய்தார்கள், இணைந்து கொண்டார்கள். மற்றபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. எந்த அளவுக்கு விரும்பவில்லை? ரமதானிலே என்ன செய்ய இரவு தொழுகை தொழுது வருகிறார்கள், இந்த கிரௌட் என்ன செஞ்சிட்டு கூடிவிட்டது, பள்ளி நிரம்புகின்ற அளவுக்கு கூடிட்டு நபி அவர்கள் மூணாவது நாள் என்ன செய்யவில்லை, வரவில்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். ஏன் வரவில்லை? ஹஷீத்து யுஃப்ரது அலைக்கும், உங்களுக்கு ஃபர்ஸாகி விடுமோ நான் பயப்படுகிறேன், உங்களுக்கு ஃபர்ஸாகி விடுமோ நான் பயப்படுகிறேன். குறைக்கத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். அபரியான அமல்கள் அதிகமாக செய்ய விரும்புகின்றவர்கள் அதை இறைவனோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் நாங்கள் ஆரம்ப கால அறிஞர்களுக்கு மத்தியில், சலஃப் உலமாக்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த வணக்க வழிபாடுகளை பார்க்கிற நேரத்தில் தொழுகையில் நின்று பல வருட கணக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் அவர் அழுபவராக இருப்பார். ஆனால் பக்கத்தில் உள்ளவருக்கு இவர் அழுதாரா என்ற செய்தி தெரிந்திருக்கவே அது ஒரு முறையாவது இவர் தொழுகையில் அழுகின்றவர் என்பதை தெரிந்திருக்கார். ஒரே இடத்திலே தூங்கக்கூடிய கணவன் மனைவியாக அந்த அறிஞர்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனால் ஒரு முறையேனும் இவர் படுக்கையில் இறைவனை நினைத்து அழுகின்ற கண்ணீர் துளி அவருக்கு தெரிந்திருக்காது என்கின்ற செய்திகள் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எதன் அடிப்படையில்? மறைக்க வேண்டும் என்கின்ற முயற்சி என்கின்ற அடிப்படையில் செய்யறாங்க. அதை சொல்லுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அலாமத்து வைப்பா. எப்படி அல்லாஹ் எப்படியும் நல்லவர்கள் செய்கிற நேரத்தில், சுன்னத்தான அமல்கள் செய்கிற நேரத்தில் ஒரு அலாமத்து அல்லாஹ் வைப்பான். அந்த அலாமத்து இறைவனாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். நாங்களாக அலாமத்துக்கள் என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயன்ற அளவுக்கு நாம் எந்த செயல்கள் செய்தாலும் மறைத்து மறைமுகமாக இறைவனுக்கும் எமக்கும் மத்தியிலும் என்று செய்ய பழக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி இஹ்லாஸாக இறைவனுக்கு அந்த வணக்கங்களை செய்யக்கூடிய அந்த மனோபக்குவத்தை எம் அனைவருக்கும் தந்தரும் படிப்பார்கள். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நாம் மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் இறைவனுக்கு மாத்திரம் என்று நாங்கள் வாழக்கூடிய செய்திகள். இறைவனுக்கு மட்டும், யாருக்கும் விளங்காத வண்ணம் செய்யக்கூடிய செய்திகள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சுன்னத்து தொழுகைகளை தொழுது வந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னிடத்தில் நபி அவர்கள் அஸருக்கு பின்னால் 2 ரக்அத்துகள் தொழுவார்கள். எப்படி? அஸருக்கு பின்னால் 2 ரக்அத்துகள் தொழுது வருவார்கள். ஆனால் பள்ளியில் பகிரங்கமாக அதை என்ன செய்ய மாட்டார்கள், தொழ மாட்டார்கள், மக்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக.
வீட்டிலே மாத்திரம்தான் என்ன செய்வார்கள், அதை தொழுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். எனவே சுன்னத்தான வணக்கங்கள் என்பது அவருக்கும் இறைவனுக்கு மத்தியில் வைத்துக் கொள்ள பழக வேண்டும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், யாருடைய சுன்னத்தான வணக்கங்களை பற்றிய கேள்விகளும் கேட்பதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. சுன்னத்தான வணக்கங்களை நபியவர்கள் வலியுறுத்தியதெல்லாம் பொதுவாகத்தான், நபியவர்கள் வலியுறுத்தியதெல்லாம் பொதுவாகத்தான். குறிப்பிட்டவரை கூப்பிட்டு ஏன் நீங்க சுன்னத் தொழவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு செய்தி என்ன செய்ய மாட்டீர்கள், காட்ட மாட்டீர்கள். என்ன ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு தவறான அணுகுமுறை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளிக்கு வராதவர்களை தொழ வைப்பதற்காக நாங்கள் அழைத்து பள்ளிக்கு வர வைக்கிறோம். 5 நேரம் தொழுகிறார்கள். 5 நேரம் தொழுது கடைசியா வர ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது விமர்சனம் என்ன செய்வார்கள், இன்னைக்கு ஒரு தவறான பழக்கம் என்ன, கடைசியிலே தொழுகிறார்கள். முதலாவது முன்சப்பு வர வேண்டியதானே, ஒரே கடைசியில தான் வாரானதை பார்க்க மாட்டாங்க, கடைசியில தான் அவன் வாரான். எப்ப பார்த்தா அவன் முன்சப்புக்கு வந்துருவான். சரியா இஸ்லாமத்தை வைக்க வர கொஞ்சம் வாங்க சொல்லு வர வேண்டியதானே அப்படின்றது. அவன் அதான் சொன்னது இது வந்து அப்படி அப்படி. அல்லது சிலர் என்ன செய்வாங்க, கடைசி ரக்காத்த வந்து சேரக்கூடியவர்களாக இருப்பாங்க, அல்லது 2ஆம் ரக்காத்த வந்து சேருவாங்க. இப்பயுமே 2ஆம் ரக்காத்தா வரும், என்ன பிரயோசனம், இவர் தான் கூலி கொடுக்குற மாதிரி என்ன செய்வார்கள், பேசுவார்கள். எல்லாம் முடிஞ்சு அவன் உரிய டைமுக்கு தொலைவாரானா இருந்து திக்ர் செஞ்சுட்டு போக வேண்டியதான். சலாம் கொடுத்துட்டு ஓடுது, சலாம் கொடுத்தோடனே ஓடுது. இதுதான் அவதான் நம்ம பேருடைய தவறான அணுகுமுறை. எல்லாம் அவன் அப்போட்டு பாக்குறது, திக்ர் செய்து விட்டு அவன் திக்ர் செஞ்சுட்டு போறான்னு வைங்களேன், உள்ளவர்கள் நான் சொலைக்கலாம் ஓதிட்டு போறான்னு வைங்களேன், சுண்ணத்தோடு போக வேண்டியதானே. தொழுதோடு என்ன செஞ்சிருந்தது, திக்ர் செஞ்சு ஒரே இல்லையா பாடுறது, சுண்ணத்தோடு போக வேண்டியதானே. அவன் சுண்ணத்தோடு போனா நூறுக்கு பின்னால் எத்தனை ரக்கா சொல்றதுக்கு தெரியுதானே, முன்னால எத்தனைக்கு தெரியுதானே. இப்படி வந்தவன் திருப்பி வரக்கூடாது என்கின்ற அளவில் நடந்து கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கேள்வி நடந்தீங்க. அவ்வளவு பகிரங்கமாக வலியுறுத்தக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு முறையே தொழாமல் போகிறீர்கள் என்று கேட்டது கிடையாது. வலியுறுத்துவார். நம்ம நினைக்கிறோமா, மக்கள் எல்லாம் சுன்னத்து தொழுகை குறைவாக தொழுவ நினைக்கிறீங்களா, விக்கிரங்கள் செய்வதை குறைவாக செய்ய நினைக்கிறீங்களா? பொதுவான உபதேசம், பொதுவான உபதேசம் என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய கடமையை செய்துவிட்டு போகின்றவர்களை நான் என்ன செய்யக்கூடாது, சுன்னத்து செய்யவில்லை என்று குறை செய்யக்கூடாது. சில பொழுதுகளில் அவர் தனிமையில் இறைவன் என்று வணங்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். 5 நேரமுடைய சுண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு இரவுல நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார். இருப்பார்களா இல்லையா? அல்லது வணங்கக்கூடியவராக இருப்பார். அல்லது இதை விட்டுட்டு சுண்ணத்தான நோன்புகளில் அவர் எங்கேயோ என்ன செய்வார், இருப்பார். இவைகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை, தரவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 3வது செய்தி. சகோதரர்களை பாருங்கள், சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் சுன்னத்தான அமல்களை வெளிப்படுத்திய நேரங்களை மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி நேரங்கள் நாம் வெளிப்படுத்துகிற நேரங்களை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்த செய்தி, மன் அஸ்பஹ மின்கும் ஸாயிமா, உங்களில் எவர் இன்றைக்கு நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். கேட்டவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற அந்த நேரத்துல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரே, நான் என்ன செய்திருக்கிறேன், நோன்பு பிடித்திருக்கிறேன் என்று சொல்றார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களில் மன் ஆத மின்கும் மரீதா, ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை உயர்த்துகிறார்கள். மன் அதாம மின்கும் மிஸ்கீனன், ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக மன் தபிஅ மின்கும் ஜனாஸா, ஜனாஸாவை தொடர்ந்தவர் யாராவது இன்றையில் இருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை உயர்த்துகிறார்கள். அவர் ஆம் என்று சொல்கிறார்கள். இந்த 4 செய்தியையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் விசாரிப்பார்கள் என்று நினைச்சா செஞ்சாங்க? இல்லை. ஆனால் செய்திருக்கிறார்கள், தன்னோடு தான் வைத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல வரைக்கும் அது தெரியாமல் இருக்கிறது என்றால், இன்றைக்கு நண்பருக்கு தெரியாமல் அமல் செய்யக்கூடிய உற்ற நண்பர்களை பார்க்கிறோமா? இயலாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தெரியப்படுத்தாமல் செய்கிறார்கள். என்றைக்கு நபிகள் ஆர்வமுற்று மன்னம் அதை விசாரிக்கிறார்களோ அப்பொழுது சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅன ஃபி இம்ரிஇன், ஒரே நாளில் இந்த 4 பண்புகள் யாரிடத்தில் சேர்கிறதோ, எல்லாம் சுன்னத்தான பண்புகள், யாரிடத்திலே சேர்கிறதோ இல்லா தஹலல் ஜன்னah, அவர் சுவர்க்கம் நிச்சயம் நுழைவார் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலம் அவர் சுவர்க்கம் நிச்சயம் நுழைவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 4 பண்புகளும் யாரிடத்திலே வருகிறதோ, இது சமூக கவனம் எடுக்க வேண்டிய அமல்கள். நோன்பை தவிர மற்றெல்லாம் சமூக கவனத்தை கொண்டு அமல்கள். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு இப்படிதான் இருந்தாங்க. இதை விடுங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை போகிறது. ஒருமுறை
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறார், பிம்ம சபக்தனி இலல் ஜன்னா சமிஅது ஹஷஃபத்தன் அலைக ஃபில் ஜன்னா, எனக்கு முந்தி எப்படி சொர்க்கம் போனீங்கன்னு கேட்டார் ரசூலுல்லாஹ். எப்படி கேட்டாங்க? எனக்கு முந்தி எப்படி சொர்க்கம் போனீர்கள்? கேள்வி எப்படி ஆர்வம் உண்டுமான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க. பிம்ம சபக்தனி இலல் ஜன்னா, உங்களது செருப்போசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். உடனே பிலால் நான் சொல்றாங்க, அவர் எதையும் ஸ்பெஷலா நினைச்சிருக்கல, அதனால நான் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே என்ன செய்யல, அப்படி செய்யல, ஆனால் நான் உதுவெடுத்தா வளமே 2 ரக்காத் என்ன செஞ்சிருவேன், தொழுது விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபதாக்க, அதுதான் உங்களை சொர்க்கத்துக்கு முற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு. அதுதான் உங்களை சொர்க்கத்துக்கு முற்படுத்தி இருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹபஷி நாட்டு அடிமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள். அப்படி என்றால் நினைச்சு பாருங்க, அடிமையாக இருந்த ஒரு நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பாராட்டு பின்ன சபத்து தனி இரல் ஜன்னா கேட்கவே மனசு வருமா? ரசூலுல்லாஹ் இப்படி கேட்கிறாங்க. அப்ப என்ன இதுல புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபி அவர்கள் கேட்கிற நேரத்தில் தான் சில நபித்தோழர்களுடைய அமல்களே வெளிப்பட்டது. அந்த மாதிரி அளவுக்கு அவர்கள் ரகசியமாக அதை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் பள்ளிக்கு வளமையாக மதீனாவுடைய மூலையிலிருந்து தொடர்ந்து நடந்து வருவார். 5 நேர தொழுகைக்கு நடந்து வருவார். அவ்வளவு தூரத்துக்கு நடந்து வருவார். மதீனாவுக்கு மூளை, அதாவது மஸ்ஜித் நான் எத்தனையோ பள்ளியில தாண்டிக்க வருவார், மஸ்ஜித் நபிக்கு வருவார். அந்த இன்றைக்கு அப்படி செய்யக்கூடாது. நம்ம வந்து இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, நபி அவர்களுக்கு பின்னால் கொள்கின்ற எல்லா இமாம்களும் சமம் தான். அப்ப அந்த சுன்னா பிதா அடிப்படையிலே தவிர அப்ப இவர் வந்து தூரத்தில் ரசூலுல்லாஹோட தொடர் நடந்து வருவார். இப்படி வார நேரத்தில் 2-3 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நீங்க ஒரு ஒட்டகத்தை வாங்கிக்கலாமே, ஒரு வாகனம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இரவு நேரம் வேற வாரீங்க, அப்ப பூச்சிகள் அது ஏதாவது பிரச்சனை ஆகுமேன்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, இவருக்கு அப்படி வாகனம் எடுத்துக்கலாம் சொல்றதுக்கு அவர் சொல்ற பதில் என்னன்னா, மா உரீது ஐய கூட வைத்தி, அதாவது எனது வீடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டோடு ஜாயின் பண்ணி இருப்பதை நான் விரும்பவே மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டோடு எனது வீடு இருப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். வேற ஒன்றும் சொல்லல. சொன்ன உடனே நபித்தோடு ஏற்கனவே அதாவது முனாஃபிக்குகள் முஃமின்கள் போல மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அது. இந்த வார்த்தையை சொன்ன உடனே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இதுக்கு சொல்ல வேண்டும் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் வாராரே, நம்ம அவர்கிட்ட சொன்னதுக்கு உங்களோட வீட்டோட இணைந்திருப்பதை விரும்பவில்லை என்று அவர் என்ன செஞ்சாரு, சொல்லிவிட்டார் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைக்கிறார். அழைச்சி, ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் அதற்கு சொன்னதற்கெல்லாம் காரணம், நான் பள்ளியை விட்டு தூர இருந்து வருகிற நேரத்தில் எனக்கு நன்மைகள் அதிகரிக்கும், உங்களுக்கு பக்கத்துல வாழ்வதனால எனக்கு இந்த நன்மை என்ன செஞ்சிடும், போய்விடும் என்ற காரணத்தால செய்தேனே தவிர எனக்கு வேறு எந்த நோக்கம் எனது இல்லை என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்க மஹ்தஸபத, எதற்காக நீங்கள் செய்தீர்களோ அது உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று சொன்னார்கள். அது உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், சொன்னார்கள். என்ற செய்தியை பார்க்கிறோம். எதற்காக அவர் செய்து வருகிறார் என்பதை நபி அவர்கள் விசாரிக்கிற நேரத்தில் தான் தெரிய வருகிறது. நபி தோழர்களே ஈமானுக்கும் குஃபருக்கும் சந்தேகப்படுற லெவல்ல அவருடைய செயல்பாடுகளை செய்து இருக்கிறது. ஆனா எதற்காக வேண்டி செய்கிறாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக செய்கிறார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நாங்கள் எங்களுக்கு தெரிய நிறைய செய்திகளை சொல்றேன் என்றால் சும்மாவுடைய சுருக்கத்துக்கு காரணமாக நான் ஒவ்வொருடைய வரலாறு சொல்லலாம் என்று நினைத்தேன். எங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன்மார்கள் எஞ்சிய ஒருவர் தான் அலி இப்னு ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைனுல் ஆபிதீன் என்பவர் இவர் வந்து இபாதத்துக்கு அழகானவன் என்ற பேர் எடுத்தவரோட பேர் அலி இப்னு ஹுசைன். ஆனால் அவருக்கு கிடைக்கப்பட்ட பேர் என்ன? அதாவது ஸைனுல் ஆபிதீன், ஆபிதீன்களில் அழகானவர், வணங்குகின்றவர்களில் அழகானவர் பேர். இவர் சிறந்த வணக்கசாலியாக இருந்தார். ஆனால் மக்கள் எல்லாம் இவரை எப்படி நினைத்தார்கள் சொன்னால், இவர் வந்து கஞ்சத்தனம் உள்ளவர், தர்மங்கள் என்பது இவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்க முடியாது என்கின்ற மாதிரி அவரை என்ன செய்தார்கள், நினைத்தார். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நினைச்சாது எவ்வளவு இதாரி, நல்ல ஒரு சிறந்த மனிதன், மற்றபடி எல்லாம் சரியா தான் நினைச்சாங்க, இந்த பண விஷயத்தில் கொடுக்க மாட்டாரு அப்படி என்ற அடிப்படையில் நினைத்தார்கள். இவருடைய மரணம், இவர் மரணித்த நேரத்தில் ஜனாசாவுக்கு நிறைய பேர் வந்திருப்பார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹோட உறவு பேர் நிறைய பேர் வந்திருந்தார்கள். அந்த வந்த நேரத்தில் அவருக்கு ஜனாசாவுக்கு வர முடியாத சூழல்ல இருந்த நிறைய ஏழை மக்களை அவருக்கு சூழ கண்டார்கள். நிறைய
ஏழை மக்களை கண்டார்கள். என்னன்னு அவர்களை விசாரிக்கிற நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒவ்வொரு இரவுகளிலும் எமது வீடுகளுக்கு மாவையும் ஈத்தம்பழங்களையும் சுமந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக அவர் இருந்தார். ஒவ்வொரு இரவு நேரங்களிலும் எங்களோட வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அப்ப குளிக்கிற நேரம், அவரை குளிப்பாட்டுகிற நேரத்தில் அவர் சுமந்து சென்ற பல வருடங்களாக சுமந்து சென்ற அந்த வடுவை என்ன செய்தார்கள்? முதுகிலே பார்த்தார்கள். என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லோருக்கும் ஆச்சரியமான ஒரு செய்தியாக என்ன செய்தது அது அமைந்ததை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு மனிதர் அமல் செய்யாமல் அவரை கஞ்சன் என்ற பெயர் எடுப்பது, தர்மம் செய்யாமல் கஞ்சன் என்ற பெயர் எடுப்பது பரவாயில்லை. நிறைய தர்மம் செய்து கொண்டு அவர் செலவழிக்காதவர் என்ற பெயர் வருவது கஷ்டமும் தான். ஏன்? அதை எவ்வளவு அவர் மறைத்திருக்க வேண்டும்? அந்த விமர்சனங்கள் வருகிற நேரத்தில் கூட அதை எவ்வளவு அவர் விழுங்கி இருக்க வேண்டும்? அதை அவர் விழுங்கி இருந்து அந்த தனது வாழ்க்கை சரியான முறையில், நான் உங்களுக்கு தான் சொல்றது கூட தனிப்பட்டதே யாருக்கு என்ன செய்யல, சொல்லாமல் வாழக்கூடிய அந்த அமல் இருக்குது, அந்த வணக்க முறை இருக்குது, அது அற்புதம், அது ஆச்சரியம், அற்புதம். இப்படிப்பட்ட நிலைமையில் அவரது வாழ்க்கை இருந்தது என்பதை அவரது மரணத்தின் பொழுதுதான் என்ன செய்கிறார்கள்? தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள். வணக்க வழிபாடுகள் இப்பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக பிரதானமான விஷயமே என்ன? எமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் அந்த அமல்களை வைத்துக் கொள்ளுங்கள். எமக்கும் இறைவனுக்கு மத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள். மீறி நண்பர்களுக்கு தெரியவர் வராமலாம் இருக்காது. ஏதோ ஒரு காரணங்களாக என்ன செய்யும் தெரியும் வந்தால் அதை நீங்களே சட்டை செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சட்டை செய்யாது. எனக்கும் இறைவனுக்கு உள்ளது என்பதை நீங்கள் வாயால சொன்னாமலே அவர் புரிந்து கொள்கின்ற அமைப்பில் உங்களது வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? அது இருக்க வேண்டும். சிலர் தெரிய வந்துட்டாலே என்ன செஞ்சிடறாங்க சொன்னா, கடந்த கால வரலாறு எந்த நாள் ஆரம்பிச்ச இந்த சுண்ணத்தை எப்ப நான் போய் கட்டிக்கிறேன் சொல்லி முழு டீட்டெயில்ஸ் சொல்லிருக்காங்க. யாரிடத்துல சொல்லலாம்? நம்மளை யார் ஆர்வம் ஊட்டுவார், நம்மளை யார் ஒரு வழிகாட்டுவார், இவற்றை சொல்வதனால் நான் கொஞ்சம் என்ன செய்வேன், கொஞ்சம் உற்சாகம் அடைவேன் என்பதனால சொல்றது வேறு. ஆனா நம்ம நான் செய்தேன் என்பதை தெரியப்படுத்துவதற்காக வேண்டியான இந்த முறைமைகளை இந்த சமுதாயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? காணுகிறோம். இது ஒரு நல்ல முறை கிடையாது. இதனால் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தசுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை ஏச வேண்டாம். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அன்ஃபக அஹதுக்கும் மித்ல உஹதின் தஹபன் லம் யப்லுஹ் முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு. உங்களில் ஒருவர் உஹது மலையளவுக்கு தங்கமிருந்து செலவழித்தாலும் எனது தோழர்களுடைய இந்த பிடிக்கோ அல்லது இருக்கோ என்ன செய்யாது, சமனாகாத. ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அதனுடைய அளவை வைத்தல்ல, அதை செலவழிக்கிற நேரத்தில் அவரிடத்தில் இருந்த இஹ்லாஸை. அதான் விஷயம். நீங்க மழையே செலவழிச்சா அந்த இஹ்லாஸுக்கு என்ன செய்யாது, சமனாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமது அனைத்து நல்லவர்களையும் அவனது முகத்திற்காக செய்து அதனது கூலியை முழுமையாக மறுமையில் பெறக்கூடிய மக்களாக ஆக்கியர் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.